நடிகர் விஜய் தற்போது கோட் படத்தில் நடித்து வருகிறார். வெங்கட் பிரபு படத்தை இயக்கி வருகிறார். பெரும் பட்ஜெட்டில் உருவாகி வரும் இப்படம் ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த படத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக வினோத் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது. அநேகமாக அந்த படம்தான் விஜயின் கடைசி படமாக இருக்கும் என்றும் திரைத்துறையில் பேச்சு எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் விஜய் குறித்து காளி வெங்கட் பேசி இருக்கும் விஷயம் ட்ரெண்டாகியுள்ளது. விஜய் தான் இப்போது அதிக வியாபாரம் நடக்கும் ஹீரோக்களில் முதல் 2 இடங்களுக்குள் இருக்கிறார். அவரது நடிப்பில் வெளியாகும் படங்கள் விமர்சன ரீதியாக அடி வாங்கினாலும் கலெக்ஷன் ரீதியாக பட்டையை கிளப்புகிறது என அவரது ரசிகர்கள் கூறுகின்றனர். அதுமட்டுமின்றி அந்த படங்களை தயாரித்த தயாரிப்பு நிறுவனங்களும் கூறுகின்றன. அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான லியோ திரைப்படம் கூட உலகம் முழுவதும் 600 கோடி ரூபாயை வசூலித்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் இதற்கு முன்னதாக வெளியான பீஸ்ட், வாரிசு ஆகிய படங்களும் 100 கோடி ரூபாய் கிளப்பில் சேர்ந்திருக்கின்றனவாம். அதனால் விஜயின் சம்பளமும் தாறுமாறாக ஏறியிருப்பதாக இண்டஸ்ட்ரியில் பேச்சு ஓடுகிறது. அந்த வகையில் அவர் தற்போது கோட் படத்தில் நடித்து வருகிறார். வெங்கட் பிரபு இயக்க AGS நிறுவனம் தயாரிக்கிறது. அவருடன் பிரபுதேவா, பிரசாந்த், மைக் மோகன், ஜெயராம், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌதரி, வைபவ், பிரேம்ஜி அமரன் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். இந்த படத்துக்காக விஜய்க்கு கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் சம்பளம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் விஜய் தான் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. படத்தின் ஷூட்டிங் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கோட் படத்தை முடித்துவிட்டு தனது 69வது படத்தை இயக்கும் வாய்ப்பினை விஜய் யாருக்கு கொடுப்பார் என்று எதிர்பார்ப்பு பரவலாக இருந்து வருகிறது. இச்சூழலில் அந்த வாய்ப்பை கார்த்தி சுப்புராஜ் தட்டி சென்றார் என முதலில் கூறப்பட்டது. ஆனால் இப்போது வினோத்தின் பெயர்தான் பலமாக அடிபடுகிறது. ஜூன் மாதம் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.